நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்த்தவைகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்த்த உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. அதை உணர்ந்து சொல்லும்படி ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் உணர்ந்து சொல்றாங்களோ எனக்கு தெரியாது. நான் உணர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் கண்ட மேன்மைகள் இதெல்லாம் காண முடியுமா, இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா, கர்த்தர் இப்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லி கேள்விக்குரிய அநேகர் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையில் செய்கின்ற மேன்மையான திட்டங்களை உணர்ந்து அவரோடு பேசுகிற அனுபவத்தில் ஏன் கூடி வருகிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் பேசுகிறார். அவர் சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஆண்டவர் பேசாம ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் ஆசரிக்க நினைவு கூறுகிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தை, கிறிஸ்துவின் ரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று, தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதை உள்ளத்தில் இந்த ஆவியானவர் இருக்கும் பொழுது அதை நிச்சயம் உறுதிப்படுத்துவார். என்னோடு கூட ஆண்டவர் பேசணும். நான் அப்படிதான் ஜெபம், ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவர் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார். இப்ப ஆண்டவர் நம்மோட பேசாவிட்டால், மௌனமா இருந்தாருன்னா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவேதான் ஆடுகள் பின்னாக தெரிந்த தாவீதுக்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வாக்கு கொடுத்தார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தங்களை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்க நினைவு கூர்ந்து அதை எவ்வளோ எவ்வளோ சொல்லி சொல்லி அறிக்கை செய்கிறீர்களோ, ஒவ்வொரு நாவும் யாவும் அறிக்கை செய்யணும், ஒவ்வொரு முழங்காலும் யாவும் முடங்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் வசனம் சொல்கிறது, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். இயேசுவை அறிக்கை செய்கிற நாவுகள் பாக்கியம் உள்ளவைகள். இயேசுவை சுமந்த, இயேசு முளையுண்ட அந்த அந்த ஸ்திரீ பாக்கியவதி என்று சொன்னபொழுது இயேசு சொன்னார், அது ரைட், ஆனா என் வார்த்தைகளை அறிக்கை செய்து என் வார்த்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க அதிக பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே அவரிடத்தில் கிட்டி நெருங்குவதை, கிட்டி சேர்கிற ஒரு பாக்கியம் இந்த பூமியில் தான் வச்சிருக்கார். ஆகவே எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரை வெளிப்படுத்த முடியுமா, ஆண்டவரை எப்படி பிரதிபலிக்க முடியும், என் வார்த்தையிலே என் செயலிலே இயேசு எனக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினாரே, அந்த ரத்தம் சிந்தப்பட்ட வாழ்க்கையை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கூட கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூமியிலே திருச்சபையாய் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தர் நம்மை பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்லாமல் எந்த வார்த்தையும் பேசுவதில்லை, ஆண்டவர் சொல்லாமல் எந்த வார்த்தையும் இங்கிருந்து கொடுப்பதில்லை. தேவனுக்கு விரோதமாக ஏதோ பேசினா அந்த இடத்துல சம்பவம் வேற மாதிரி நடக்கும். ஆகையினால இந்த பலிபீடத்தை குறித்து ஒரு பயம் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை குறித்து ஒரு நடுக்கம் இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீங்க பேசாமல் நான் பேச முடியாது என்று சொல்லி, அது 3 மணி 4 மணி 5 மணி 6 மணி சில நேரம் 7:30 மணியெல்லாம் ஆயிரும். ஆனா ஆண்டவர் சத்தம் கேட்காம எந்த மனிதனும் இந்த வேதத்தை தூக்க முடியாது, தூக்கக்கூடாது என்பது தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். மனுஷன் வெளியே பார்க்கிறான், ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருத்திலும் நமக்கென்று ஒரு ஞாபக புஸ்தகம், ஒரு அக்கௌண்டபிள் புக் இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். ஸோ எதையெல்லாம் விதைக்கிறோமோ அதையெல்லாம் அறுப்போம். ஆமென். ஸோ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் சொல்லுங்க பெருக அறுப்பான். அப்ப ஆண்டவர் நம்ம கையில விதையை கொடுத்திருக்கிறார், வசனம் என்ற விதையை. அந்த விதையை விதைக்க 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 அது நிச்சயமாய் பலன் கொடுக்கும். 30, 60, 100 பலன் கொடுக்கும். நமது வாழ்க்கை அதை நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே, உந்தன் சித்தம் என்னில்
என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. ஆண்டவரிடத்துல ஆண்டவரே எனக்கு பலன் வேணும்னு சொல்லி என்னால் முடிந்த அளவுக்கு நேரம் கிடைக்கிறப்ப நான் உபவாசம் இருக்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் என்னுடைய பிரயாணங்களிலே நிறையா ஸ்கிப் பண்ணி நான் உபவாசம் இருப்பேன். எனக்கு நேரம் எப்படியெல்லாம் கிடைக்குதோ ஏதோ ஒரு நேரம் எப்படியாவது ஸ்கிப் பண்ணி உபவாசம் ஜெபம். ஆண்டவரே உங்கள் சித்தத்தை மாத்திரம் நான் செய்யணும் ஆண்டவரே. என் ஜெபம் அதுதான். கடைசி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. சவால்கள் சந்திக்கிற உலகத்தில் நாங்கள் நுழைஞ்சு போயிட்டுருக்கோம். உங்கள் சித்தத்தை மாத்திரம் செய்யணும், சித்தத்தை மாத்திரம் செய்யணும். அதுதான் ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பு. அப்ப இந்த வரிகளை மனதில் சொல்லிட்டே இருக்கு. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே, உம்மை என்றும் என் வாழ்வில் எல்லாம் நீர்தானே. அப்ப நம்ம ஒவ்வொருக்குள்ள ஆண்டுடைய சித்தம் இருக்கிறது. எனக்குள்ளே உங்களுக்குள்ளே தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடைபெறுவது இல்லை. ஆமென் என்று என்னுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 9வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 8வது வசனம். யோவான் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலம் நீங்க என்னெல்லாம் சொல்ல வரீங்களோ எங்களோட பேசுங்க. எங்க சிந்தை எங்கள் எண்ணங்களை ஆயத்தப்படுத்துங்க. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். இங்கே ஒரு குருடனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து செல்லும் பொழுது ஒரு குருடன் அங்கே இருக்கிறான். அவன் சுகமாகாதபடி இருக்கிறான். அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். இவனை பார்க்கும்போது சொல்றாங்க, அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தனவா என்று சொன்னார்கள். அப்படின்னா அவனை பார்க்கும் பொழுதே குருடனா பார்க்கல, பிச்சை எடுக்கிறவனா பார்த்தாங்க. பிச்சை எடுக்கிறவனா பார்த்தாங்க. அதே சமயத்தில் அவனை ஒரு குறைவுள்ளவனா பார்த்தாங்க, பலவீனமா பார்த்தாங்க. அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் குருடன். ஒருவேளை யார் இல்லாமல் இருந்தா, அனாதையா இருந்தா ஒரு பிச்சை எடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இவனுக்கு பெற்றோர் இருக்கிறாங்க, பெற்றோர் இருக்கிறாங்க. அப்ப பெற்றோர் இருக்கும் பொழுதே அவன் எப்பொழுதும் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனா அந்த பிச்சை கொண்டிருக்கிறது இப்போ கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ அவனுடைய அடையாளம் அவனுடைய பலவீனமா இருந்தது. அவனுடைய அடையாளம் என்ன? பிச்சை எடுக்கிறவன் குருடன், அவ்வளவுதான். ஐயோ பாவமே அப்படின்னு நினைக்கல. அவன் பிச்சைக்காரன், அவன் பலவீனத்தை தான் அடையாளப்படுத்தினாங்க. அவனுக்கு என்ன அங்க குறையா இருக்கோ குறையத்தான் போக்கஸ் பண்ணாங்க ஒழிய இவன் சுகமாயிட்டானே ஒரு சந்தோஷம் அடையல. ஏன்னா அப்ப எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் எந்த அளவு சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ அந்த அளவு தேவனால் கனம் பண்ணப்படுவார்கள். சிறுமைப்பட்ட மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளை, தேவன் தங்களோடு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார்களோ அந்த அளவுக்கு பெருகினார்கள். இந்த காலவேளையிலே நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன், எந்த அளவுக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ தேவனுடைய பிள்ளைகள் அந்த அளவிற்கு கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுவார், கனம் பண்ணப்படுவார்கள் என்பதை தேவன் இந்த சத்தியத்திலே நமக்கு விளக்குகிறார். பிறவி கூடத்தில் கேட்கிறாங்க அவர்கள், அவனுக்கு பிரதி பாருங்க, அவனை கேட்கிறாங்க, நீ குருடனா இருந்தியா? அந்த வாசினா ஒண்ணுல இருந்து வாசினா நிறைய தெரியும். நீ குருடனா இருந்தியா? ஆமா குருடனா இருந்தேன். யார் சுகம் கொடுத்தான்? எனக்கு இயேசு சுகம் கொடுத்தார். இவர் தான் சுகம் கொடுத்தார். உண்மையாவா? ஆமா உண்மைதான். நான் குருடனா இருந்தது தெரியும், நான் பிச்சை எடுத்தது தெரியும், எனக்கு நேரம் பார்த்துருக்கீங்க. இப்ப இவர் தான் சுகம் கொடுத்தான்னு சொல்றான், ஏன் நம்ப மாட்டேறீங்க? அப்ப பாருங்க அடுத்து இந்த 34 வசனத்துல சொல்றாங்க, 9:34 அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ பாருங்க,
இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்தை சாட்சியாக சொல்லுகிறான். நான் குருடனா இருந்தேன், நான் குருடனா இருந்த, கண்ணு தெரியாம இருந்தேன். அவர் எச்சில துப்பி சேர குலைக்கு கண்ணுல பூசினாரு. சீலாவும் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னாரு. நான் கழுவுன, என் கண்கள் பார்வை அடைந்தது. இது வரைக்கும் இது நடக்கவே இல்லை. அப்ப இயேசு சுகம் கொடுத்தாருன்னு சொல்றேன். ஏன் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க பாருங்க, நீ முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவங்க பெற்றோர் பார்த்தீங்கன்னா பயந்து நடுங்கிறாங்க. 22 வசனத்தை சொல்லுது. என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க எங்க பையன்தான், எங்களுக்கு தான் பிறந்தான், ஆனா அவன் சுகமாயிட்டான். எப்படி சுகமானான்னு தெரியாது, அவனையே கேளுங்க. ஏன்னா யூதர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாய் நடக்கிற அற்புத அடையாளங்களை விசுவாசிக்காமல் இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளை மக்களை கொலை செய்யணும்னு சொல்லி பெரிய திட்டத்தில் நோக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் தேவன் இந்த குருடைய வாழ்க்கையில வைத்து சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு தேவன் மகிமையா இங்க வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த யூதருக்கு பயந்து அற்புதத்தை பேச முடியாம, ஆண்டவர் செய்த நன்மையை சொல்ல முடியாம, யூதருக்கு பயந்துனால் இப்படி சொல்றாங்க. பெற்றோர்கள் குருடன் கண்ணை திறந்துட்டான். இது நல்ல ஒரு சம்பவம், பண்டிகை. இந்த சம்பவத்தை கொண்டாட வேண்டியவர்கள். ஒருத்த குருடன் கண்ணு தெரிஞ்சுட்டான், ஒரு சுகமாயிட்டான், ஒரு செத்து போன உயிரை வந்துட்டான், எப்படி இருக்கும்? ஒரே மகிழ்ச்சியா கொண்டாட்டம், விருந்து கொடுத்து எல்லாத்தையும் அழைச்சு எல்லாத்துக்கும் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அப்படி செய்ய வேண்டிய பெற்றோர் என்ன செய்யறாங்க? அவன் குருடனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி அவனுக்கு கவலையே, அவன் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனால் என்ன செய்த, கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியா நிற்க முடியல, பயந்து கொண்டார்கள். அப்ப கொண்டாட வேண்டியவர்கள் என்ன செய்யறாங்க? அவனை புறமே தள்ளுறாங்க. அதுலயும் அது பெற்றோர் ஒண்ணுமே செய்யல. நீ எங்களுக்கு போதிக்கிறாயா, எங்களை புறமே தள்ளுறாயா, பாவத்துல பிறந்த நீ, முழுசும் பாவத்துல பிறந்து வாழ்க்கை முழுதும் குருடனாய் இருந்த நீ. அப்ப ஆண்டவர் அந்த 2 வசனத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 3-4 வருஷம் நினைக்கிறேன். எத்தனை வசனம் தம்பி? 3. இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவ்விடத்தில் வெளிப்படும் பொருட்டு. பாருங்க, இயேசு அந்த குடும்பத்தின் சாபத்தினால் அல்லது பெற்றோரின் சாபத்தினால, தலைமுறையின் சாபத்தினால ஏற்பட்ட அந்த வியாதிய அல்லது அந்த பலவீனத்தை இயேசு போக்கஸ் பண்ணாம என்ன தெரியுமா சொல்றாரு? இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டாக இப்படி இவன் பிறந்திருக்கிறான். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற எந்த சிறுமையும், எந்த சூழ்நிலையும், எந்த நெருக்கமும், எந்த திட்டங்களும் தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதற்காகவே வெளிப்படும் பொருட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் நடத்தும் பொழுது தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள், மகிமையை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பெற்றோருடைய பாவமோ, பரம்பரையின் பாவமோ, தலைமுறையின் சாபத்தையோ சொல்லி 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 அவர் அதிலிருந்து விடுவிக்கிறார் அல்ல. அதற்கு மாறாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் எந்த சாபங்களும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவன் நன்மை செய்கிறவர். ஆகவே உங்கள் தலைமுறையின் சாபங்கள், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பலவீனம், அடிக்கடி பலவீனம், அந்த குறிப்பிட்ட நாளிலே பலவீனம், சோர்வு, கவலை, நெருக்கம், துக்கம், பாரம், ஐயோ நான் என்ன செய்யணும் சொல்லி கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே உங்களை கொண்டு வெளிப்படும் பொருட்டாக உங்கள் வாழ்க்கையில் வந்த பலவீனங்களுக்காக நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. பலவீனங்களுக்காக அவனை புறமே தள்ளி விட்டார்கள். அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீ வேணாம் போ, நீ சுகமாயிட்டியா, உன்னை ஏத்துக்க முடியாது, குருடனா இருந்தா கூட ஏத்துக்குவோம், நீ இயேசுவால் சுகமாயிட்டியா, இயேசு உண்மை வெளிப்படுறா, உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது, புறமே தள்ளுகிறார்கள். அப்பதான் அந்த வசனம் சொல்கிறது 35, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு, ஹல்லேலூயா சொல்லலாமா, ஹல்லேலூயா, அவன் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு
கேள்விப்பட்டார்னா அவங்க அப்பா அம்மா போய் சொல்லியிருப்பாங்களா? இந்த குருனுடைய சுகமாக்கும் செய்தி முழு எருசலேம் எங்கும் பிரசித்தமாயிற்று. ஓ, குருடனாயிருந்தான், பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான், ஆனால் இயேசு கிறிஸ்து, நசரேயனான இயேசு இவன் மூலமாய் வெளிப்பட்டார் என்ற செய்தி எருசலேம் முழுவதும் பரவினது. யாரு சொல்லல? இயேசு கிறிஸ்துவே அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பிரசித்தப்படுத்தினார். இந்த காலவெளியிலே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையை பிரசித்தப்படுத்த தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அந்த முடவன் சொல்லுகிறான், ஏன் என்னை தெரிந்து கொண்டார், ஏன் என்னை தள்ளிட்டாங்க? இயேசு கிறிஸ்து சுகத்தை தானே நம்பினேன், சுகத்தை பெற்றுக் கொண்டானே, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவமானம், இயேசுவை ஆராதிப்பதனால் அவமானம், இயேசுவின் வார்த்தையை பேசுவதனால் அவமானம், இயேசுவின் வார்த்தையை சொல்லுவதனால் அவமானம், இயேசுக்காக வாழ்வதனால் அவமானம், நிந்திக்கப்படுகிறேன். ஆண்டவர் இயேசு அதை கண்டார். அவர்கள் அவனை புறம்பே தள்ளிவிட்டது இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்ட பொழுது, ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு செய்வது இயேசுவுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உனக்கே தெரியாம ஒரு வலை பின்னப்படலாம், அவமானம் சூழலாம், ஆனால் அதை உன்னை உருவாக்கின உன்னுடைய தேவன் அறிந்திருக்கிறார். அவன் தள்ளிவிட்டதை இயேசு பார்த்து கேட்டு அவனை கண்டு, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறாயா? ஆமாண்டவரே, மத்தான நம்பினேன், அதனால சுகம் கிடைச்சது. ஹல்லேலூயா. இயேசு கேள்விப்பட்டு குருடன் பார்வை அடைந்ததை அவன் பெற்றோர் விரும்பல, அல்லது சிலரின் வளர்ச்சியை, உங்கள் வளர்ச்சி அல்லது நமது வளர்ச்சியை உங்கள் குடும்ப உறவுகள் ஒருவேளை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வளர்ச்சியை விரும்புகிறவர், உங்கள் வாழ்க்கையை விரும்புகிறவர், உங்கள் கண்களை திறந்தவர், உங்களை நினைத்திருக்கிறவர். ஆடுகள் பின்னாக இருக்கிற தாவீதை திரும்பி பார்த்து, தாவீதே, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ அரசனாக வா என்று சொல்லி அழைத்தவர். இந்த காலவெளியிலே உங்கள் வளர்ச்சியை கெடுக்க எந்த குள்ளநரிகள் எழுப்பினாலும் அதை அழித்து தீக்கரையாக்கி உங்களுக்காக தேவன் மகாபரிய வழியை திறந்து உங்களை வெட்கப்படாமல் தலை நிமிர செய்து அவருக்கு மகிமையான சாட்சியாய் உங்கள் மூலமாய் இயேசு வெளிப்படுவார். உங்கள் மூலமாய் வார்த்தை வெளிப்படும், உங்கள் மூலமாய் வல்லமை வெளிப்படும், உங்கள் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த குருடனை அவன் குருடனாக ஆண்டவர் பார்க்கல, அதோடு அவன் நிகழ்காலத்தை, கடந்த காலம் குருடனாயிருக்கிறான், பிச்சை எடுக்கிறான், நிகழ்காலம் அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள், ஆனால் எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனவளாய் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்று தேவன் அப்படி செய்கிறார். இவன் பாவம் அல்ல, இவன் பெற்றோர் பாவம் அல்ல, ஆனால் இவன் மூலம் இயேசு கிறிஸ்துவாகிய நான் வெளிப்படும் பொருட்டாகத்தான் இவன் இப்படி பலவீனமாய் இருந்திருக்கிறார். உங்கள் எதிர்காலம் கிறிஸ்து உங்கள் மூலமாய் வெளிப்படுவார், கிறிஸ்து உங்கள் பிள்ளைகள் மூலமாய் வெளிப்படுவார். வாலிப திலங்கைகளே, உங்கள் மூலமாய் இயேசு வெளிப்படுவார், உங்கள் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுவார். இயேசு உங்களிலே மகிமைப்படுவார். இயேசு மகிமைப்படும் பொழுது எல்லாரும் சொல்வார்கள், கர்த்தரே ஜெயம், கர்த்தரே ஜெயம், இவரே ஆண்டவர் என்று சொல்லி நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும்.